ஊர் மக்களுடைய நலத்துக்காக 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சதுக்கு பிறகு இதுக்கு என்னங்க முடிவு சொல்றதுன்னு சொல்லிட்டு 8 கிளைமேக்ஸ். ஒன்று வந்து 2 பேரும் சேர்ற மாதிரி, அப்புறம் அந்த ஊர் தலைவர் பிரிக்கிற மாதிரி, அப்புறம் அந்த ஊரையே கொளுத்துற மாதிரி, அப்புறம் இவங்க 2 பேரும் எரிஞ்சு போற மாதிரி, இப்படி 8 தலைப்பு 8 கிளைமேக்ஸ் இருக்கு. இப்படி வச்சு குழப்பிக்கிட்டே இருந்தோம். படம் ரிலீஸ் வரப்போகுது. கவிஞர் எனக்கு என்னமே புரியல, எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்கு, எதை பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னாரு. அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை சார், இந்த கதை என்ன சார், கோமாளி யானைன்னு சொல்லி கும்கி யானை கொண்டு வந்து கோமாளி யானை கொண்டு வந்து ஊரில் வச்சிருக்கானுங்க, திருப்பி போயிட்டானுங்க, மனசரிஞ்சு போய் சொல்கிறானுங்க, அவ்வளோதானே சார், மனசரிஞ்சு போய் சொல்லக்கூடாது, திருக்குறளில் என்ன சொல்லியிருக்குன்னு படிப்போம் சார்னு சொல்லிட்டு எடுத்து தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னஞ்சே தன்னை சுடும் அப்படின்னு இருக்கு. தன்னஞ்செறிவது பொய்யற்க பொய்த்தப்பின் தன்னஞ்சே தன்னை சுடும். மனசரிஞ்சு அவங்க போய் சொன்னாங்கன்னா மொத்த பேர் எரிஞ்சிருவாங்க. கிளைமேக்ஸில் அந்த எரிக்கிற சீனை வச்சிருவோம் சார்ட்டு மொத்தத்தையும் எரிச்சு முடிச்சிட்டோம். பிரபு வந்து படம் பார்த்தார், நடிகர் இளைய திலகம் பிரபு. அவர் பையன் தானே ஹீரோ சார். முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் நடிக்கிறான், முதல் படத்திலே சாகிற மாதிரி நீங்கள் காட்டுறீங்களே, சரி சார் இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் பையனை மட்டும் பிழைக்க வச்சிடறோம் சார்னு சொல்லிட்டு இந்த பையனை மட்டும் பிழைக்க வச்சு மொத்த பேரும் எரிச்சிட்டோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு படத்திற்கு தீர்வையே திருக்குறளிலிருந்து எடுக்க முடியுங்கிறத நான் சொல்ல வரேன்.